ஸோ how are you guys? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நேஷ்னல் எஜுகேஷன் டே, அதாவது தேசிய கல்வி தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி ஒன்று தான் வந்து நம்மளை வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து எடுத்துகிட்டு போகுங்க. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து கல்வி மட்டும்தான் வந்து அழியாத செல்வம்னு சொல்லுவாங்க. ஸோ கற்றவர்களுக்கு செல்வம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு, இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பீயிங் அன் எஜுகேட்டர், பீயிங் அன் அகாடமிஷியன், பீயிங் அ ஹியூமன் பீயிங், பீயிங் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா படிப்பறிவில்லாத பாமர மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது இல்லிட்ரேட் பீப்புள் சொல்லுவாங்க. அதாவது ஸ்கூல் எஜுகேஷனே அவங்க வந்து முடிச்சிருக்க மாட்டாங்க, பேசிக் எஜுகேஷன்ஸ் அவங்க எதுவும் படிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி ரிமோட் ஏரியாஸில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ரொம்பவே வந்து இன்டீரியர் வில்லேஜஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லாமல் வந்து அவங்க தவிக்கிற சூழ்நிலையில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில்ட்ரன்ஸை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி பின் பாயிண்ட் பண்ணி நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்மளால் பீயிங் அ எஜுகேட்டர், அகாடமிஷியன், நம்மளால் என்ன பேசிக் எஜுகேஷன் தர முடியுமோ, நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம எந்த மாதிரியான ஹெல்ப் ஒரு எய்ட் ஃபினான்ஸ் மூலியமாகவோ, இல்லை பேசிக்காக வந்து நம்ம வந்து இதுதான் திஸ் இஸ் வாட் இது அப்படிங்கிறத ஒரு பேசிக் எஜுகேஷன் நம்ம கொடுத்துட்டோம்னா, ஒரு 10th வரைக்குமோ இல்லை 12th வரைக்குமோ நம்ம பேசிக் ஃபவுண்டேஷனை நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து தே கேன் கம் அப் இன் தேர் லைஃபுங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாட் ஒன்லி தட், நிறைய வந்து பண்ணிகிட்ருக்காங்க, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது அது ஒரு ஹியூமன் ரைட் கூட தான். ஸோ அதை வந்து நம்ம வந்து இன்னும் வந்து பெரிய பெரிய லெவலில் வந்து நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லிட்ரஸி ரேட் வந்து கண்டிப்பாக வந்து ஜாஸ்தி ஆகுங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவும் ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது அவங்களுடைய உரிமைகள். ஸோ அதை வந்து எக்காரணத்தை கொண்டு அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மோட்டிவில் தான் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணணும். எங்கே ஏதாவது வந்து அவங்க ஃபேமிலி கண்டிஷன்னால் அவங்க வந்து ஏதாவது வந்து ஒரு ப்ராடக்டை வந்து அவங்க சேல் பண்ணிகிட்ருக்கலாம், ஒரு ரிமோட் ஏரியாஸில், ஸ்ட்ரீட்ஸில், இல்லை வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா தே வில் பி செல்லிங் சம் ப்ராடக்ட்ஸுங்க பிகாஸ் ஆஃப் தியர் ஃபேமிலி சிச்சுவேஷன். ஸோ அப்பேற்பட்ட சில்ட்ரன்ஸை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு நம்மளால் வந்து ஏதாவது உதவிகள் செய்ய முடியும், இல்லை என்ஜிஓஸ் மூலயமா செய்ய முடியும், இல்லை நம்மளே வந்து ஏதாவது ஒரு அமைப்பு வச்சுருக்கோம், ஸோ அது மூலிமா நம்ம வந்து ஏதாவது நலத்திட்ட உதவிகள் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ரொம்பவுமே வந்து ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாதுங்கும் போது நம்மளே வந்து இப்போது தே டோன்ட் ஹாவ் எனி படி டு கைட் தெம். யாருமே வந்து பெரியவங்க இல்லை, அம்மா அப்பா இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்மளே வந்து ஃபீஸ் பே பண்ணி அவங்க வந்து படிக்க வைக்கலாம். இல்லை அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா இல்லை அப்பா இருக்காங்க, அம்மா இல்லை கார்டியன் மட்டும்தான் இருக்காங்க, அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியலங்கிற சூழ்நிலையில் வந்து நம்மளே வந்து அவங்களுடைய செமஸ்டர் ஃபீஸோ இல்லை ஸ்கூல் எஜுகேஷன் ஃபீஸ் இல்லை காலேஜ் எஜுகேஷன் ஃபீஸ் வந்து நம்மளே வந்து பீயிங் அ பர்சன்ஸ் வந்து நம்மளே பேர் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்ம தான் வந்து வி ஹேவ் டு எஜுகேட் த சில்ட்ரனுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பேசிக் தெரியல, பேசிக் வந்து அவங்க தெரியாமல் தான் இருக்கிறாங்க. பேசிக் எஜுகேஷனுக்கு வந்து அவங்களுக்கு அந்தளவு போரியமான
அவேர்னஸ் இல்லை, விழிப்புணர்வு இல்லைங்க பட்சத்தில் நம்ம தான் வந்து நம்ம எஜுகேட் பண்ணி நம்ம வந்து கொண்டுட்டு போகணுங்க. ஸோ ஆன் திஸ் டே லெட்ஸ் ஆல் ஸ்ப்ரெட் த நீட் ஃபார் எஜுகேஷன் அண்ட் build wonderful people, the younger generation. So you people are going to lead the future. So I wish all my children, the students, or whatever name we may call them, the young budding stars or the professionals in management terms. So a very happy National Education Day. God bless you all. So let's always remember, we are the educators, we are the lighting lamp for our children, we are the mentor, we are the tutor, we are the advisor, we play all the roles. So we have to mold our children, we have to mold the young stars, budding stars into fine paintings or pictures or whatever name we call. So we have to mold them. That lies in your hand, guys. So that's all. Thank you. Have a nice day. Please subscribe my YouTube channel Shivraj Shiva for more videos. Share to your friends and family members. Wishing you good luck. Thank you.